சுரைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சுரைக்காய் குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இப்போது டேஸ்ட்டான சுரைக்காய் குருமா செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதியை தான் நான் இப்போ குருமா செய்ய போகிறேன். அதனால் இதில் பாதியை கட் பண்ணி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ண முன்னே ஃபஸ்ட்டு நாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு 8 போல் முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நாம் சுரைக்காய், வெங்காயம், தக்காளி மற்ற எல்லா காயும் கட் பண்ணி தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ண தண்டியும் இது நல்லா ஊறட்டும். சுரைக்காய் தோல் சீவியாச்சு. இப்போ நாம் 2ஆக கட் பண்ணிக்கலாம். உள்ள விதைகள் எல்லாம் ரொம்ப பெரிய விதைகளாக விளைஞ்ச விதைகளாக இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இல்லை பிஞ்சு விதைகளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதோடு சேர்த்து கூட வச்சுக்கலாம். இப்போ நான் விதைகள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் எடுத்திருந்த பாதி சுரைக்காவை இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நாம் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்கிக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. அப்படியே இதை கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரமே வதங்கி வரும். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நாம் இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே தக்காளி வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். இது கூடவே நாம் ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு, கசகசாவையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அதாவது சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவு புதினா சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 போல் புதினா இலைகள் இருக்கும். இது கூடவே புதினா சேர்த்த அளவு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு அதுக்கு முன்னே வதங்கி வந்துடும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்தளவு ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் தான் நான் எல்லா அளவுகளும் அளந்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லா மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம்.
ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டாலே போதும். அப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு கிரேவி எந்த அளவு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கிரேவி வேணும் அப்படின்னா இந்த அளவு ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணியோடு நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணியை மிக்ஸி ஜார் அலசிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவு நல்லா கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு நல்ல குருமா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. திரும்ப நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் மட்டும் குருமா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு சுரைக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மட்டும் தூவிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு கொதிக்க விட்டால் போதும். உப்பு போதுமான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.